சட்டம் ஒழுங்கு குறித்த எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு RS பாரதி பதிலடி. கோடநாடு கொலை, கொள்ளை, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஆகியவற்றை சுட்டிக்காட்டி விமர்சனம். சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தத்தை பெற $250 மில்லியன் லஞ்சமாக கொடுக்க முன்வந்ததாக அதானி மீது குற்றச்சாட்டு. மோசடியாக முதலீடுகளை பெற்ற வழக்கில் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது நியூயார்க் நீதிமன்றம். அதானி குழும முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும். அமெரிக்க நீதிமன்ற வழக்கை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தல். முறைகேடு புகார் எதிரொலியாக அதானி நிறுவன பங்குகள் கடும் வீழ்ச்சி. 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகள் வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 57,000 ரூபாயை தாண்டியது. 1 சவரன் தங்கம் $240 உயர்ந்து 57,160 ரூபாய்க்கு விற்பனை. ராமேஸ்வரத்தில் ஒரே நாளில் 44 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மழை தொடர்வதால் மக்கள் அச்சம். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக தொடரும் மழை. திருச்செந்தூரில் 3வது நாளாக தொடரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.